ஹலோ அரவிந்தா, நான் சுவாமிஜி பேசுறேம்மா. சொல்லுங்க சாமிஜி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா உங்க வீட்ல தான் அபசகுணமான அறிகுறி தெரியுது. கெடுதல்கள் நடக்க போகுது. நீங்க என்ன சொல்றீங்க சாமி? நான் மித்ரா ஜாதகத்தை மறுபடியும் சோதிச்சு பார்த்தேன். இப்போ வர இருக்கிற நாட்கள்ல அவருக்கு ஏதாவது வெளிநாட்டு பயணம் இருக்கா? ஆமா சாமி, மித்ரா ஃபாரின் போறா. அவர் கூட யார் போக போறாங்க? என் மருமக லக்ஷ்மியும் மித்ரா கூட போறதா இருக்கா சாமி. அரவிந்தா, உங்க புள்ளையோட கைகள்ல நெருப்பு கொடுத்து அனுப்பி வைக்கிறீங்க. உங்க பையன் தோள் மேல அபசகுணத்தை உட்கார வச்சு அனுப்பி வைக்க போறீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சாமி எப்படி சொல்றீங்க? மித்ராக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னேன், லக்ஷ்மி மித்ரா விட்டு எவ்வளவு விலகி இருக்காளோ அவ்வளவு நல்லதுன்னு. ஆனா நீங்க மித்ராவுக்கு துணையா ஒரு ஆபத்தையே அனுப்பி வைக்கலான்னு இருக்கீங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது சாமி. அவங்க 2 பேரையும் முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என்னால எதுவுமே பண்ண முடியல. என் புள்ள எடுத்த முடிவுக்கு நான் தலையாட்ட வேண்டியதா போயிடுச்சு. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. உங்க அமைதி தான் உங்க புள்ளையோட உயிருக்கே ஆபத்தா அமையும். மித்ரா! Mom, what happened? மித்ரா! என்ன ஆச்சு மாம்? மித்ரா, உன் கூட டர்க்கிக்கு நீ லக்ஷ்மியை தயவு செஞ்சு கூட்டிட்டு போகாத. சடனா எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க மாம்? அப்படி என்ன ஆச்சு? லக்ஷ்மியால உனக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு மித்ரா. எல்லாம் தெரிஞ்சு லக்ஷ்மி என்னால உன் கூட அனுப்ப முடியாது மித்ரா. மாம், நீங்க தேவையில்லாம ஓவரா யோசிக்கிறீங்க. அவனால எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. 2 நாள் தான், எந்த ஒரு ஆபத்து வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இல்ல மித்ரா, நீ போற வழியில உன்னோட உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட உன்னை லக்ஷ்மியோட நான் எப்படி அனுப்பி வைக்க முடியும்? என்னால எப்படி இங்க மனசு நிம்மதியா இருக்க முடியும் மித்ரா? அரவிந்தா, இப்போ உனக்கு திடீர்னு இப்படி ஒரு பயம் வரதுக்கு என்ன காரணம்? என்கிட்ட காரணம் எல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு சொல்லலனாலும் என்னோட பயம் என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கான காரணமும் தெரியும். மனிஷாவா? எங்க கூட மனிஷா எதுக்கு மாம்? ஏன் மித்ரா, உன் கூட மனிஷா வந்தா உனக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் இல்ல சித்தி. அக்காவை பாரு, உனக்கு என்ன ஆபத்து வருமோ, அது எந்த வழியில வருமோன்னு எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க பாரு. மனிஷாவும் உன் கூட வந்தா அந்த மாதிரி ஆபத்து உனக்கு எப்பவும் வராதுன்னு அக்கா உறுதியா நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது அக்காவோட நம்பிக்கைய மதிக்கிறது தப்பு கிடையாதே. அவங்க மனசாந்திக்காகவாவது மனிஷாவை கூட கூட்டிட்டு போலாமே. உண்மையை சொல்லணும்னா கூட்டிட்டு போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லதான். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இவ்ளோ யோசிக்கிற மித்ரா? பாத்தீங்களா ஆண்டி, அந்த போலி சாமியார் சொன்னது எனக்கு சாதகமா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு. அவனுடைய ஒரு போன் கால் இங்க எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்குன்னு. அதனாலதான் நான் அவனையே போன் பண்ண வச்சேன். இப்ப எனக்கான ரெட் கார்பெட்டை விரிச்சு மித்ரா டர்க்கிக்கு என்ன கூட்டிட்டு போவான். எக்ஸாக்ட்லி மனிஷா. மித்ரா கூட சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்த போலான்னு அந்த லக்ஷ்மி கனவு கண்டுட்டு இருந்தா. இப்ப அவங்க 2 பேருக்கு நடுவுல நீ இருக்க. அவங்க 2 பேரையும் ஒவ்வொரு நொடியும் பிரிக்கிறதுக்கு நீ எப்பவும் ரெடியா இருக்கணும். இது ஒண்ணு போதும் அந்த லக்ஷ்மியோட திமிர அடக்கிறதுக்கு.
இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல லக்ஷ்மி. நீயும் மித்ராவும் நிம்மதியா போயிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு அரவிந்தா இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. மாமா, நான் அவருக்கு பக்கத்துல இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மனிஷா அவரை விட்டு தூரமா இருக்கிறதும் அந்த அளவுக்கு முக்கியம். அத நான் சொன்னாலும் இங்க யாருக்கும் புரியாது. அத புரிஞ்சுக்கிறதுக்கும் யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல மாமா. மித்ரா லக்ஷ்மியோட சேர்ந்து மனிஷாவும் டர்க்கிக்கு கூட போவா. மித்ரா, உன் கூட நீ மனிஷாவையும் கூட கூட்டிட்டு போ. இப்ப எடுத்த முடிவுல இனி எந்த மாற்றமும் இருக்க போறது. என்ன லக்ஷ்மி, முகம் தேஞ்சு போன மசாலா தோசை மாதிரி இருக்கு. ஓஹோ, இந்த கதையில ஏற்பட்ட ட்விஸ்டுக்கு வயிறு இப்ப பயங்கரமா எரியுதா? என்ன பண்றது லக்ஷ்மி, சில நேரங்கள்ல அப்படிதான். நம்ம என்னென்னமோ கற்பனை பண்ணுவோம், என்னென்னமோ நடக்க போகுதுன்னு கனவுகளை கண்டுட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா நினைச்ச எதுவுமே நடக்காது. கண்ட கனவும் நினைவாகாது. நம்ம காண்ற கனவு வேற ஒருத்தருக்கு நினைவா மாறும். என்ன லக்ஷ்மி, எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதாவது ஒண்ணு சொல்லு. நீ இப்படி சைலண்டா இருந்தனா எனக்கு எப்படி டைம் பாஸ் ஆகும் சொல்லு. ஓ பாவம், உனக்கு இந்த ஷாக்ல பேச வார்த்தை வரலல. நானும் உங்களோட டர்க்கிக்கு வர போறேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வர போறேன்னு தெரிஞ்சதும் ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க இல்லையா? மனிஷா, என்ன கொஞ்ச நேரமா நீ காக்கா மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? நீயும் எங்களோட சேர்ந்து ஃபாரினுக்கு வர போற, அவ்வளவுதானே? இந்த விஷயத்துக்கு போய் ஏதோ 100 கோடி லாட்டரி அடிச்ச மாதிரி நீ பெருமை பேத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ எங்க கூட வர்றதுனால நான் இங்க இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நீ இங்கே இருந்தாலும் எனக்கு எந்த லாபமும் இல்ல. எங்க பயணத்துல எங்க செருப்புக்கும் கையிலையும் ஒட்டிக்கிட்டு இருக்க தூசி மாதிரி தான் நீ. நீ எங்க கூட வரப்போறேன்னு நான் உட்காந்து கவலையா இருக்கணுமா? உண்மைய சொல்லணும்னா உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பாவமா இருக்கு மனிஷா. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இருக்கா? எதுக்கு? எதுக்குன்னா, நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் என்னையும் அவரையும் பிரிக்கணுங்கிறதுக்காகவும் எங்க நடுவுல நீ வரணுங்கிறதுக்காகவும் லூசுத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்ப. வேலைக்கே ஆகாத பழைய டெக்னிக்ஸ் எல்லாம் நீ பயன்படுத்துவ. கடைசியில பார்த்தா நீ செய்யற எல்லா முயற்சிகள்லயும் நீயே போய் விழுந்துருவ.